அந்த ட்ரெய்லரை டீ கோட் பண்ணி பலர் போடுறாங்க. நமக்கு ட்ரெய்லரை பற்றி டீ கோட் பண்ணுற வேலையும் கிடையாது, தேவையும் இல்லை. அந்த ட்ரெய்லரில் முதல் சீனில் ஒருத்தர் முகம் வருது, ஒரு முரட்டு மூஞ்சி. யாருன்னு பார்த்தா புஷியானந்த்ன்றாங்க. தமிழ் சினிமா ரசிகர்கள் என்ன பாவம்னாயின்னு தெரியல, புஷியானந்தெல்லாம் திரையில பார்க்குற நிலைமைக்கு, அரே இட்டுன்னு வர்றேன், புஷியானந்த திரையில பார்க்குற நிலைமைக்கு தமிழ் சினிமா தியேட்டர் ஆடியன்ஸ்லாம் ஆகிட்டாங்க நினைக்கும் போது ரொம்ப நமக்கு வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாப்புல, அவர் சம்பவம் பண்ணுறது கேள்விப்பட்டிருப்ப, சம்பவம் பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணுறவர், அது உண்மைதான். இந்தியாவிலே எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலையும் 41 பேர் செத்து ரெக்கார்டே கிடையாது. அந்த ரெக்கார்டை கரூர் சம்பவத்தை பண்ணி ரெக்கார்ட் பண்ணனால அந்த வசனம் அப்படியே விஜய்க்கு பொருந்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. எங்கள் கரூருக்கு தானே, கரூருக்கு தான் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. அதை படத்தில் வசனமாக வச்சுக்க. வினோத் உண்மையிலே பெரிய குசும்புக்காரன். அவன் சதுரங்க வேட்டை எடுத்தவராச்சுல்ல, அங்கங்கே இவரை வச்சு இவருக்கே ஆப்படிச்சிருக்காப்புல, தெரியாமல் ஆப்படிச்சு விட்ருக்காப்புல. திரும்பி போகிற ஐடியாவே கிடையாது. அப்புறம் வந்து ஐ எம் கம்மிங், எங்கே கம்மிங்? கரூருக்கு கம்மிங்கா, இல்லை தூய்மை பணியாளர் போடுறதுக்கு கம்மிங்கா, இல்லை கவின் படுகொலைக்கு கம்மிங்கா, இல்லை மேல்பாதிக்கு கம்மிங்க, இல்லை மேல்மாவுக்கு கம்மிங்க? எங்கே கம்மிங்? எங்கேயுமே கம்மிங் கிடையாது. எல்லாமே வீட்டில் பனையூரில் சிட்டிங் தான், நோ கம்மிங்.